yes, hello all. Good evening. நான் Aravind Dakshan, C. Aravind Dakshan, a qualified chartered accountant. So I have cleared my CA foundation inter final in first attempt. நான் கிருஷ்ணன் சாரோட ஸ்டூடெண்ட். கிருஷ்ணன் சார் கிட்ட தான் ஆர்டிகல்ஸ் பண்ணேன். ஓகே. ஸோ ஐ ஹவ் பீன் இன் திஸ் பேப்பர் கரெக்ஷன் ஃபார் லாஸ்ட் 4 years. ஸோ அதனால எனக்கு பேப்பர் கரெக்ஷன்ல நீங்க என்னென்ன தப்பு பண்ணுவீங்க, ஓகேவா, என்ன ப்ரொவிஷன்ஸ் எப்படி எழுதுவீங்க, என்ன தெரிலனா அதை எப்படி நீங்க சமாளிப்பீங்க, ஸோ அந்த மாதிரி ஆல் த nuances அண்ட் பின் பாயிண்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ நம்மளோட டிஸ்கஷன் வீக்லி பாயிண்ட் எப்படி இருக்கும்னா, வில் டேக் த ஆன்சர் பேப்பர். ஓகேவா. நீங்க குரூப்ல கொடுத்த உங்களோட ஆன்சர் பேப்பர் எடுத்துட்டு வில் குவிக்லி கோ த்ரூ ஆல் த பாயிண்ட்ஸ். ஓகேவா. என்ன ப்ரொவிஷன் நீங்க எழுதிருக்கீங்க. ஸோ இட் சர்வ்ஸ் ஆஸ் அ கைடன்ஸ் ஃபார் யூ. ஓகேவா. இப்ப ஒருத்தவங்களோட பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் தெரியும், நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் தெரியும். கரெக்டா. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட அந்த மாதிரி தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க. கிளியரா. தென் வில் ஸ்டார்ட் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் அஸ்விதா இருக்கிற, அஸ்விதா இஸ் தேர் ஐ கெஸ். இருக்கீங்களா? என்னோட ஸ்கிரீன் விசிபிளா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தெரியுதா? அஸ்விதா ஹாய் சொல்லுங்க. ஸோ தட் யூ வில் பி ஆன் த என்ன சொல்றது வீடியோ பாயிண்ட் ஸ்னாப்ஷாட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஹாய் சொல்லுங்க. சார். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் யுவர் ஆன்சர் பேப்பர் along with the question paper and the answer script. கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றது என்னன்றதை பார்த்துட்டு அதோட ஆன்சர் பார்த்துட்டு உங்களோட ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? மிஸ்டர் எக்ஸ் அக்ரீஸ் டு பே 1 lakh to y if y kills z. To pay y, x borrows 1 lakh from w. ஓகே, இவனே இன்னொருத்தவன்ட்ட இருந்து காசு வாங்குறான். காசு வாங்கிதான் இன்னும் x is giving to y. ஓகே. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து என்னன்றதோட வேலிடிட்டி பத்தி கேட்க போறாங்க. கரெக்டா. அப்படின்றது நமக்கு மைண்ட்ல தெரிஞ்சு. நெக்ஸ்ட், who is also aware of the purpose of the loan. சார் இந்த அமௌண்ட் எதுக்கு வாங்குறாங்க? ஒருத்தவனை கொலை பண்றதுக்கு. கரெக்டா. அதே மாதிரி நம்மளால என்ன பண்ணாரு? y kills z but x refuses to pay. ஸோ என்ன சொன்னாரு? நீ கொலை பண்ணா காசு தரனாரு, பட் காசு தரல. x also repay the loan to w. Explain the validity of the contract between x and y and x and w. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்? வாட் இஸ் த ப்ரொவிஷன் அப்படின்றது எழுத போறோம். கரெக்டா. ரெண்டு சப் பாயிண்ட் கேட்டிருக்காங்களா? ப்ரொவிஷன் எழுதுவோமா? ப்ரொவிஷன் எழுதிட்டு அனாலிசிஸ் எழுதிட்டு என்ன கன்க்ளூஷன் எழுதுவோம். இப்படி எழுதிருந்தாதான் மார்க். எல்லாரும் உங்களோட ஆன்சர் பேப்பர் எடுங்க. கையில இருக்கா? பக்கத்துலயே இருக்கா? டேபிள்ல இல்ல போன்ல இருந்தா போன்லயே கூட ஓபன் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் சார் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணும் ப்ரொவிஷன் அப்படின்னா, எனக்கு இல்லீகல் அக்ரிமெண்ட் பத்தி ஆரம்பிக்கணும். ஓகேவா. அதாவது செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. கரெக்டா. ஸோ அப்ப when an agreement is illegal and void, அந்த பாயிண்ட் it should be there in your answer paper. இந்த பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி if that's a case, அதாவது illegal and void ஆனதுன்னா it cannot be enforceable by law. இந்த பாயிண்ட் இருக்கணும். ஓகேவா. அப்படியே ஆன்சர் பேப்பர் பேரலா பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி சார் இவன் வந்து ஒருத்தவன் இன்னொருத்தனை கொலை பண்றான், அது காசு தரான், அந்த காசை இன்னொருத்தவன் பாரோ பண்றான். அப்ப அந்த கனெக்டட் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ வாய்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கனெக்டட் அக்ரிமெண்ட் ஃபார் இல்லீகல் அக்ரிமெண்ட் வில் ஆல்சோ பி வாய்ட். அந்த பாயிண்ட் இருக்கணும். கிளியரா. ஸோ அப்ப ப்ரொவிஷன் எழுதியாச்சு. அனாலிசிஸ் ஒரு பாயிண்ட் வேணா ஏதாவது ஜென்ரலா ஓனா எழுதுனா எழுதிக்கோங்க. நோ ப்ராப்ளம். அண்ட் இன் கன்க்ளூஷன் நீங்க எப்படி முடிக்கணும்னா, the agreement between x and y is void. எதுக்கு? being illegal in nature. கிளியரா. இந்த பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. being illegal in nature. நெக்ஸ்ட், அதே மாதிரி அடுத்த கான்ட்ராக்ட் between x and w, அதுவும் வந்து connected agreement for the illegal agreement will also be void அப்படின்ற பாயிண்ட் இருக்கணும். அஸ்விதா என்ன பண்ணிருக்காங்க பாப்போமா? ஃபர்ஸ்ட், as per provisions of Indian Contract Act, contract is an agreement enforceable by law. Okay, illegal agreements are those which do not contain any legal obligation and opposed to public policy which causes injury to person. Okay, illegal agreement are punishable under the court of law, does not result in the contract. இப்போ இது படிச்சன்ல இது ப்ரொவிஷன்ஸா இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெனரல் எக்ஸ்பிளனேஷனா சொல்லுங்க. இது ஏதாவது புக்ல கொடுத்த மாதிரி இருக்கா? ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் அஸ்விதா ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. கரெக்டா.
அப்படி யூஸ் பண்ணலாமா? அனாலிசிஸ் பார்ட்ல யூஸ் பண்ணலாம், ஆனா ப்ரொவிஷன் பார்ட்ல இதுக்கு மார்க் வராது. ஓகேவா? 1 மார்க் மேபி தே வில் கிவ். ஓகேவா? அதனால ரொம்ப ஓன் வேர்ட்ஸா எழுதாதீங்க. இந்த மாதிரி லீகல் அக்ரிமெண்ட் ஆர் பனிஷபிள் அந்த கோட் ஆஃப் லா இந்த செக்ஷனுக்கு இந்த கேஸுக்கு இட் இஸ் நாட் ரெலவென்ட். ஓகேவா? ஸோ ஒரு 1 பாயிண்ட் எழுதியிருக்காங்க அனாலிசிஸ்க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அது ஜஸ்ட் ஸ்பெஷல்ல இருக்கிறது தான். அதே மாதிரி எப்படி கன்க்ளூஷன் முடிச்சிருக்காங்க? there is illegal contract between x and y, therefore the contract is void. ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்துதா, நம்ம என்ன பார்த்தோம்? இல்லீகல் இன் நேச்சர் இருக்கணும்னு பார்த்தோம். கரெக்டா எழுதியிருக்காங்களா இல்லீகல் கான்ட்ராக்ட்னு? நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுல the connecting or connected agreements with the illegal agreement is also void அப்படின்ற அந்த connected agreementன்ற வேர்டு வேணும். ஆனா இங்க ஜெனரலா போட்டிருக்காங்க அவங்க அந்த given for illegal agreement கொடுத்திருக்காங்க. அந்த connected with the agreement which is void அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் நல்லா இருக்கும். கிளியரா? ஸோ அதை ஆட் பண்ணிருக்கோங்க. திஸ் இஸ் யர் ஜஸ்ட் அ ஸ்மால். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல ப்ரொவிஷன் வந்து பத்தாது. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 1 ஓகேவா எல்லாருக்கும்? வருண் கரெக்டா எழுதிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். அப்புறம் உங்க ஆன்சர் பேப்பர் பாக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. A sends an offer to B to sell his second-hand car worth 1,40,000 with the condition that if B does not reply within a week, A shall treat offer as accepted. Is the A contention is correct? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Is A correction is proposition. What shall be the position of B? What shall be the position if B communicates his acceptance after 1 week? So அப்ப என்ன நீங்க ஆன்சர்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ்ல அதாவது சார் acceptance cannot be mere and the will of accepted even it is expressly stated. அந்த பாயிண்ட் தேவை. அதே மாதிரி சார் நான் சைலண்டா இருக்கேன், acceptance to offer cannot be implied merely because of silence. நீ சைலண்டா இருந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லல, அதனால I will treat as accepted அப்படின்னு சொல்லாமா? சொல்லாம சொல்லக்கூடாதா அஸ்வதி? சாரி அஸ்விதா. நோ சார். ஓகே, சோ அப்ப அந்த பாயிண்ட்றது இட் should be there in your answer paper. அதே மாதிரி ஜஸ்ட் அனாலிசிஸ் ஓனா எழுதிக்கோங்க என்ன கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு. இங்க என்ன இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்? அக்செப்டன்ஸ் டு an offer cannot be implied merely of silence of the offering even it is expressly stated in the agreement or contract. ஓகேவா? இந்த பாயிண்ட் எனக்கு தேவை. ஓகேவா? அதே மாதிரி சைலண்ட் does not amount to valid acceptance அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்கணும். ஃபைனலா எப்படி முடிக்கணும்? The acceptance must be weighed within the time limit. அதே மாதிரி acceptance to an offer after the time limit prescribed will not be turned offer into validity. கரெக்டா? நீ சைலண்டா இருந்தாலும் ஓகே உங்ககிட்ட கொடுத்துடலாம் சைன் அந்த காரை கொடுக்க கூடாது. ஸோ அப்ப அந்த பாயிண்ட்டும் போட்டிருக்காங்களான்றத பார்ப்போம். As per Indian Contract Act, when one person signifies to another his willingness to do or not to do anything, such an act or substance is known as proposal. இது ஓட் பாயிண்ட் தப்பு, இங்க தேவை கிடையாது. ஓகேவா? இது இங்க irrelevant-ஆன ஆன்சர். நெக்ஸ்ட், the offer can be made with the condition made by the offerer. The offeree must fulfill the condition to enter into the contract. இதுவும் ஜெனரலா தான் இருக்கு. இங்க சைலன்ஸ் பத்தின பாயிண்டே நீங்க கொடுக்கல, அப்ப ப்ரொவிஷன்ஸ்க்கு no mark will be given. கரெக்டா? இங்க என்ன கேஸ் நடந்திருக்கு கேள்வியில? சைலண்டா இருந்தா அக்செப்டடா இல்லையா, அதுதான கண்டிஷன். அதை பத்தி எழுதிருக்கீங்களா ப்ரொவிஷன்ல? இல்ல. கரெக்டா? சோ அப்ப ப்ரொவிஷனுக்கு மார்க் கிடையாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி A is correct in his proposition that if B did not reply shall treat as acceptance என்றது it is a wrong answer. ஓகேவா? யாரெல்லாம் இந்த மாதிரி எழுதிருக்கீங்க A is correct அப்படின்னு? வருண் என்ன எழுதிருக்கீங்க? A is correct, A is wrong. ஓ, mic is not working. சரி விடுங்க, நோ ப்ராப்ளம். ஆன்சர் மட்டும் போடுங்க A கரெக்டா இல்லையா. சோ அப்ப செகண்ட் क्वेश्चन is wrong for you, Aswita.
please correct it. Okay, so no marks scored for second question. So answer நீங்க எப்படி எழுதிருக்கணும்? It should start with the provisions of silent related to acceptance. கரெக்டா அதே மாதிரி முடிக்கும் போது merely of being silent does not make it the contract valid. அந்த பாயிண்ட் போட்டு you have to conclude. Next third question போமா. State the various mode of the revocation of offer. சார் இந்த question வந்து direct question. கரெக்டா இதுல எந்த கேஸ் ஸ்டடியோ எதுவோ கிடையாது. டைரக்டா பாயிண்ட் வைஸ் போட்டு நீ மாட்ட அந்த 4 பாயிண்டோ 4 to 5 பாயிண்ட் இருக்கும் எழுதிட்டு நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். How the contract is how the offer is revoked. First by notice of revocation, lapse of time, non-fulfillment of the condition, followed by death, counter offer, non-acceptance of the offer within the aspect prescribed or usual mode. அதே மாதிரி illegality. இந்த 6 பாயிண்ட்டும் you have to specifically mention. 6 to 7 points should be mentioned. பாப்போமா மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு. நோட்டீஸ் ஓகே, நோட்டீஸ் ஆஃப் ரெவகேஷன், டெத் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன், லேப்ஸ் ஆஃப் டைம், இல்லீகல் அக்ரிமெண்ட். ஸோ அப்போ 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க கரெக்டா. அரௌண்ட் there are 7 points. ஓகே, ஒரு 2 to 3 mark will be given if it is a 5 mark question. How many marks is it? It is 4 marks. So I will give only 2 mark for you இந்த கொஸ்டின்ல. ஓகேவா சார்? லால வந்து புக்கை பார்த்து எழுதினாலுமே 4க்கு மேக்ஸிமம் 3 மார்க் தான் ஆன்சர், மேக்ஸிமம் மார்க் கரெக்டா. 4க்கு 4 போட மாட்டாங்க. ஸோ அப்ப 1 or 2 will be the range. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? அப்படியே நீங்க பேரலா உங்களோட ஆன்சரும் பார்த்துட்டே வாங்க, நான் என்னென்ன சொல்றேனோ இருக்கா அப்படின்னு. distinguish between void and voidable contract. இதுவும் வந்து இட் இஸ் a direct question. புக்ல இருக்கா இந்த பாக்ஸ், டேப்லர் பாக்ஸ் இதுல இருக்க அப்படியே you have to write in exam. own words யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேடா? void contract is to be enforceable by law becomes void and is to be enforceable. இதுவுமே கொஞ்சம் ஜெனரலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் voidable contract is a contract that be enforceable at the aggrieved party அப்படின்றது தானே இருக்கும். இங்க பாருங்க, not option of others, enforced by the agreement party, aggrieved party போட்டிருக்கீங்களா? சூப்பர், வெரி குட். aggrieved party பாயிண்ட் போட்டிருக்கீங்க, நைஸ், வெரி குட். it is cannot be enforceable. So இந்த 2 பாயிண்ட் you have given properly. என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? 2 பாயிண்ட் தான் எழுதிருக்கீங்க. டைம் முடிஞ்சிருச்சு சார், அவ்வளவுதான். சோ அப்ப என்ன பண்ணோம்? ஃபாஸ்டா இன்க்ரீஸ் எழுதுறதுக்கு you have to increase your speed. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல எவ்வளவு மார்க் வந்திருக்கு நமக்கு? it is around 1 mark and second question is wrong. so third questionல ஒரு 2 mark and fourth questionல ஒரு 2 mark. ஓகேவா? around 5 mark. கிளியரா? இன்னொரு ஆல் கொஸ்டின் பேப்பர் பாப்போமா, ஆன்சர் பேப்பர் பாப்போமா? யூனிட் 1 கான்ட்ராக்ட்ல ஸோ அஸ்விதாது ஓவர், எல்லோ கலர் பண்ணிடுறேன். ஜெய்த்ரி இது அதான் அந்த இது ஓப்பன் ஆகல. ஐ வில் கோ வித் ஆஞ்சலின் ரீஜின். உங்களது பார்க்குறேன். எஸ் சார். ஓகேவா? அஸ்விதா ஒரே நிமிஷம், ஜஸ்ட் ஐ க்ளோஸ் இருக்கும். அஸ்விதா ஓகேவா? என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, என்னென்ன மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணுன்றத பாத்துக்கிட்டீங்களா? எஸ் சார். அடுத்த டெஸ்ட் நல்லா பண்ணுவீங்களா? அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ரூல்டு பேப்பர்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா மெயின் எக்ஸாம்ல ரூல்டு பேப்பர் தான் வரும். ஸோ இப்பவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த கிரிப். ஓகேவா? நம்ம பிரசன்டேஷன் நீட்டா ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, டன். ஆல் தி பெஸ்ட் அஸ்விதா. அடுத்த எக்ஸாம் நல்லா டன். Okay. Okay, sir. Next. Angeline will start your answer paper. So இப்போ நமக்கு ஆன்சர் சார் இது என்னோட பேப்பர் இல்ல சார். சார் இது ஏன் பேப்பர் இல்ல? உங்க பேப்பர் இல்லையா? ஓ நிதிஷ்யா, சாரிப்பா. சாரி சார். ஆக்சஸ் கேக்குதுப்பா. ஏஞ்சலின் சார் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணட்டுமா? வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இதை ஷேர் பண்ணா வாட்ஸ்அப் ஷேர் பண்ணா வேற ஒன்று. ஓகே ஓகே. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த பேப்பர் பார்த்துட்டு பார்ப்போம். இந்த பேப்பர் யாரு? நித்யஸ்ரீ. ஹாய் சார். ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஆன்சர் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இல்லீகல் அக்ரிமெண்ட் பத்தி என்ன எழுதிருக்கீங்க? இட் இஸ் an agreement which the law forbids to be made an essential condition, lawful consideration, object is must. இதெல்லாம் ஃபுல்லா ஓன் பாயிண்ட் கரெக்டா? ஸ்பெல்லிங் ஃபார் வேலிட் என்ன? VAILD ன்னு எழுதிருக்கீங்க. அவசரம்
பொறுமையா எழுதுங்க, தப்பில்லை. இந்த செக்ஷன் கரெக்டா எழுதிருக்கீங்க, கரெக்டா. ஆனா உள்ள இருக்க எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. As per section 23, an agreement is illegal and void. A consideration an object is unlawful. Such agreement is void and enforceable by law. 23ல போட்டு எழுத போறீங்களா, செக்ஷன் 10ல போட்டு எழுத போறீங்களா? 23னா அப்ப ஸ்பெசிபிக்கா இங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணிட்டு அதோட என்ன சொல்றது ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டு எழுதுங்க. ஓகேவா? அனாலிசிஸ் எழுதிருக்கீங்க ஏ அண்ட் பிக்கு. ஓகே, அப்ப அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. வேர் இஸ் அனாலிசிஸ் அண்ட் கன்க்ளூஷன். லால எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் கொடுத்துட்டீங்க. அனாலிசிஸ்னா இந்த கேஸை பத்தி ஒரு 2 லைன் எழுதுங்க. சும்மா இந்த மாதிரி ஏ பியை கொல்ல போறான், காசு கிடைக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் இட் இஸ் இல்லீகல் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டு முடியும். ஓகேவா? thus the agreement is void being illegal. ஓகே, ஒரு 2 லைன் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு கொடுங்க. கரெக்ட் தான், நான் தப்பு சொல்லல. பட் இதுவும் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல கனெக்டட் அக்ரிமெண்ட் டு த இல்லீகல் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ வாய்ட் என்ற பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? 4க்கு அவுட் ஆஃப் 2 மார்க் will be given here. ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் இட் இஸ் நாட் அப் டு த மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போமா. Acceptance cannot be made mere will of the acceptor even if it is expressly stated in the offer itself unless it is obtained from the willful consent of offeree, contract induced by its point. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓனா இருக்குமா? Acceptance cannot be made merely will of the acceptor even sorry okay, I will do with this. It is good now. Analysis okay. Acceptance in the time prescribed offer. Acceptance of an offer time prescribed elapsed is not available. அதே மாதிரி இந்த silence, mere silence does not need to acceptance என்ற ஒரு பாயிண்ட் போடுங்க. இது கிளியரா இருக்கு. 4க்கு 3 mark will be given. It is more clear and the mere silence will not be treated as offer என்ற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. It is clear. Good to go down. No problem. Next, third that revocation, counter offer, subsequent illegality, lapse of time, death, insanity, fulfillment of இது கரெக்டா எழுதிருக்கீங்க. It is good. No problem with this. So for third எவ்வளோ மார்க் வருது? Around 4க்கு you will get 3 mark. ஓகேவா? பரவாயில்ல, என்னென்ன கேஸ்ல இருக்கோ அதுவும் கோட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் void and voidable contract, difference between impossibility, aggrieved party, one or more party கரெக்டா எழுதிருக்கீங்க. It becomes voidable contract where the consent of the party was not free. Contemplates. Okay. Performance, very good. So இது குட்டா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. 4க்கு you will get around 3 marks. No problem with that. Yeah, very good. Last point என்ன? Invitation to offer பத்தி. அந்த இது கொடுத்துருப்பாங்க டிஸ்கவுண்ட், மறுநாள் போய் கேட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸ் தானே இது. வாஷிங் மிஷின். ஓகே, வெரி குட். ஸோ இதுக்கு என்ன எழுதிருக்கீங்க? இன்விடேஷன் டு ஆஃபர் பத்தி எழுதணும். அதே மாதிரி ஆஃபர் பத்தி எழுதியிருக்கணும். கரெக்டா? When a person signifies to another his willingness to obtain from him with the view of obtaining license, an invitation to offer. Invitation to offer பத்தியே கொஞ்சம் எழுதுங்கப்பா. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா இன்விடேஷன் டு ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் டு ஆஃபர் அந்த 2 பாயிண்ட் தான் நீங்க கொஞ்சம் எழுதணும்னால ஃபோக்கஸ் ஆன் தட். இன்விடேஷன் டு ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணாலும் இட் வில் நாட் எண்ட் இன் a valid contract. கரெக்டா? ஸோ அந்த பாயிண்ட்டை கொண்டு வாங்க. அப்புறம் அனாலிசிஸ் போட்டிருக்கீங்க. அனாலிசிஸ்ல அந்த 15,000 18,000 ஒரு கொஸ்டின் இருக்குமே, அதை ஏன் கொண்டு வரல? ஸோ 18,000 இருக்கும், அவங்க வந்து கேட்ட பிறகு 15,000 ஆயிருக்கும். இங்க பாருங்க. ஸோ ஆல்ரெடி எப்படி இருக்கும்னா there is a discount of 3,000. அதை நீங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ராகுல் cannot enforce the cashier to sell at a discount price of ₹15,000 அந்த மாதிரி போட்டுட்டு முடிச்சீங்கன்னா கிளியரா இருக்கும். since it is a invitation to offer and it is not a offer அப்படின்ற மாதிரி போட்டு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பரா. ஓகேவா?
ஓவரால் நீட்டா தான் இருக்கு, எந்த தப்புன்னு எதுவும் இல்ல. ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் மட்டும் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? குட் ஃப்ளோ ஆஃப் ஆன்சர். ஓகே சார். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? அமலீஸ்வரி சார் சொல்லுங்க. இந்த லிங்க் சார் அனுப்பிச்சிட்டீங்களா? இப்போ ஓபன் பண்ணி பாருங்க சார். அப்டேட் பண்ணியாச்சு. அப்படியே நானும் அப்டேட் பண்ணிட்டேன் சார். J3 ஓகே. ஏஞ்சல் இந்த பார்த்து வந்தேன் ஒரே நிமிஷம். சூப்பர் ஏஞ்சலிங், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம பொசிஷன்ஸ் இருக்கான்னு பார்க்க போறோம். கரெக்டா? An essential condition, lawful consideration and object is must to make valid agreement. இது கொஞ்சம் ஓனா இருக்குப்பா. ஓகேவா? அப்படி எழுத வேண்டாம். An agreement is illegal and void, the consideration object and for forbidden by law. Okay, இது manageable. இங்க பாருங்க, கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க. நீங்க கொடுத்த ப்ரொவிஷனுக்கு ஒரு 2 லைன் அனாலிசிஸ். எக்ஸ் வந்து இவனை கொல்ல போறான் ஒய்ய அப்படின்ற ஒரு லைன் எழுதுங்க. ரொம்ப வேண்டாம். ஐ நோ யூ டோன்ட் ஹேவ் டைம். அந்த ஒரு லைன் மட்டும் கொடுங்க. ஓகே சார். ஓகேவா? இல்லீகல், void in nature. ஓகே, வெரி குட். அதே மாதிரி நோஸ் த பர்பஸ் அண்ட் கனெக்டட் அக்ரிமெண்ட்ன்ற வார்த்தை மட்டும் போட்டீங்கன்னா திஸ் ஆன்சர் இஸ் ஓகே. அதே மாதிரி பொசிஷன்ஸும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பாயிண்ட் ஆஃப் த பொசிஷன் அனாலிசிஸ் எழுதணும் ஒரு பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ்ல என்ன, இதுல என்ன நமக்கு வேலிட் பாயிண்ட் இருக்கு. mere silence does not leads to acceptance. ஓகேவா? அந்த ஒரு பாயிண்ட் எழுதணும். acceptance cannot be from the will of the acceptor or expressly stated of itself and obtained from the consent. Okay. A cannot consider silence as acceptance. Very good. இந்த ஒரு பாயிண்ட் ஓகே. அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. பொசிஷன் எக்ஸ்பிளனேஷன் அப்படியே போட்டு முடிச்சிட்டீங்க. இது 10வது பாயிண்ட். எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க அவங்க? 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இப்படி நம்ம எழுதுனா 1 மார்க் தான் கிடைக்கும். ஓகே. கன்க்ளூஷன் எக்ஸ்பிளனேஷன் கன்க்ளூஷன் போட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பில்டப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். ஆன்சர் தப்பு இல்ல, ஆன்சர் கரெக்ட். இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ற மாதிரி. ஓகே சார். acceptance must be weighed within the time limit. அந்த பாயிண்ட கொண்டு வாங்க. ஓகேவா? just because of expiry of the time limit it does not make itself as a acceptance. கரெக்ட்டா? அந்த பாயிண்ட கொண்டு வாங்க. ஓகேவா? இது ஒரு 1 மார்க் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு 1 மார்க் கிடைக்கும். நீங்க படிச்சிருக்கீங்க பட் அத எழுதுற இதுக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் क्वेश्चनல ஹெட்டிங் மட்டும் எழுதிருக்கீங்க, உள்ள கண்டென்ட் எழுதல. கரெக்ட்டா? இந்த மாதிரி எழுதலாமா எக்ஸாம்ல? இல்ல சார், நான் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிருந்தேன்னா கரெக்டா எழுதிருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த டைம் பண்ணும்போது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு டெஸ்ட் எழுது. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது டைரக்ட் கொஸ்டின் வருது, இப்ப இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு உள்ள எக்ஸ்பிளனேஷன் எழுதணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன். கரெக்டா? அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கன்சிடரேஷனுக்கு என்னென்னலாம் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் போட்டு எழுதிட்டு உள்ள ஹெட்டிங் எழுதுற மாதிரி ஹெட்டிங் போட்டு உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா மார்க் கிடையாது. ஜென்ரலா சொல்றோம், நாட் ஒன்லி ஃபார் ஏஞ்சலிங். ஏஞ்சலிங் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போதே எல்லாரோட பேப்பரும் நீங்க பாத்துக்கணும். கிளியரா? என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்றோம், என்ன ஏதுன்றது. ஓகே. difference between void and voidable contract. section reference போட்டிருக்கீங்க. the contract which is void cannot be enforced at all. it is enforceable at option of aggrieved party. spelling பாத்துக்கோங்க. ஓகே. void contract cannot be performed within a reasonable time for doing with consent of another party for claiming performance of the contract. ஆனா நமக்கு இன்னும் நமக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. கரெக்ட்டா? பாயிண்ட் தேவை. ஆமா ஆமா. மீனிங்ன்றது எழுதணும், பெர்ஃபார்மன்ஸ் எழுதிருக்கீங்க, காஸ்ட் பத்தி எழுதலாம். ஓகே. what is the legal remedy available in case of void and voidable contract? நீங்க
போடலாம். clear-ஆ? So அப்ப you know something, அதை you have to bring in paper. So அதுதான் overall review for engineering. ஓகே சார். Then நீங்க என்னென்னலாம் படிக்கிறீங்களோ படிச்சத பிரெயின்ல இருந்து அப்படியே இது கொண்டு வரணும் to the paper with the text answer. clear-ஆ? ஓகே சார். முடிஞ்ச வரைக்கும் லா நீங்க கையில எழுதி பாருங்க so that உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே வெரி குட், ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ சார். சொல்லுங்க பேசணுமா? இல்லை சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா தேங்க்யூ. We'll go for day 3. Okay. Day 3 start பண்ணலாமா? எஸ் சார். As an essential condition, lawful consideration, object is must to make an agreement valid. அந்த பாயிண்ட் கொண்டு வாங்க செக்ஷன் 10. அதுக்கப்புறம் 23 இது கொண்டு வாங்க ரெஃபரன்ஸ். நோ ப்ராப்ளம் வித் தட். ஓகே, இந்த மாதிரி தான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் இல்லைன்னா அனாலிசிஸ். ஒரு லைன் ரொம்ப கிடையாது, ஒரு லைன் மட்டும் என்ன நடந்திருக்குன்றத போட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஸோ இது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன் there is no recovery of loans in a void contractன்றதெல்லாம் ப்ரொவிஷன்ல கொண்டு வரீங்க? எங்க ப்ரொவிஷன்ல ரெக்கவரி ஆஃப் லோன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா புக்ல? கரெக்டா? ப்ரொவிஷன்ல வாய்டா இம்போஸ் பண்ண முடியுமா என்ன ஏது அதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த லோன் ரெக்கவரிலாம் வந்து கேஸுக்கானது. அந்த சினாரியோல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதனால அந்த மாதிரி இது ப்ரொவிஷனுக்கு நோ மார்க்ஸ். ஓகேவா? அனாலிசிஸ் வேணா ஓகே, கன்க்ளூஷன் பார்ப்போம் எப்படின்னு. இல்லீகல் ஓகே because he is not performed. அதே மாதிரி illegal purpose, therefore the contract becomes void. இதுல அந்த ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ன்ற பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரொவிஷன்ஸ்க்கு நோ மார்க் கிளியர். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொவிஷன் வந்து இட் இஸ் நாட் கிளியர். கொஞ்சம் ரொம்ப ஓனாவே எழுதிருக்கீங்க. They cannot consider mere silence acceptance to the offer. ஓகே தான், ஓகே லெவல். இதுல எதுவும் மேஜர் தப்பு அது எதுவும் இல்ல. கேன் கோ வித் இட். முடிஞ்சா பொசிஷன்ஸ்ல வந்து இந்த லைனை ஞாபகம் வச்சிருந்தா கொண்டு வாங்க. ஓகேவா? பட் ஞாபகம் இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சார். 1 மார்க் வேணா குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ரிவகேஷன், நோட்டீஸ், லேப்ஸ் ஆஃப் டைம், டெத், நான் ஃபுல்ஃபில்மெண்ட், subsequent impossibility. இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் குறையிற மாதிரி இருக்கு. இல்லீகல் அக்ரிமெண்ட் சார். புரியல. இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் எழுதல சார். கவுண்டர் ஆஃபர், ஓகே, நான் அக்செப்டன்ஸ், அந்த ஒரு 2 பாயிண்ட் உள்ள கொண்டு வாங்க. ஓகேவா? அதே மாதிரி உள்ளலாம் கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபிக்கா போடுங்க. ஆட்டோமேட்டிக்கலி கம்யூனிகேட்டர் ஓகேவா தான் இருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. பட் பார்த்துக்கோங்க, இது ஜென்ரலா டக்குன்னு உள்ள போட்டுறாதீங்க. திடீர்னு லோனை போட்ட மாதிரி எதுவும் போட்டாங்க. வாயிலும் வாயிலபிள், நாட் என்ஃபோர்சபிள் பை லா, ஆப்ஷன் ஆஃப் பார்ட்டி நாட் அஸ் ஆப்ஷன் ஆஃப் அதர், பார்ட்டி போடலாம். நோ பர்ஃபார்மன்ஸ், reasonable time, there is no legal binding. The aggrieved party may right to resign. அப்ப இதுவும் டீசெண்டா தான் இருக்கு, நோ ப்ராப்ளம் இல்லை. புக்ல இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நம்மளால எழுத முடியாது. we are foundation student, கொஞ்சம் பட்டும் படாம எழுதுற மாதிரி கொஞ்சம் அப்படிதான் எழுதணும், பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் 5A என்ன இருக்கு? இன்விடேஷன் டு ஆஃபரை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இன்விடேஷன் டு ஆஃபர் போடுறீங்களா? invitation, acceptance of an invitation to offer does not use valid contract அந்த அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வந்தா நல்லா இருக்கும்.
கொண்டு வந்திருக்கீங்க, பட் இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பரா வரலாம். ஓகே சார். நெகோஷியேட் கரெக்ட் தான், இது இட் இஸ் ஓகே, பட் கொஞ்சம் டெக்ஸ்டா கொண்டு வாங்க. அதே மாதிரி ராகுல் ரோஸ் ஃபைன். இதுல வந்து அந்த அமௌண்ட்டே யாரும் போட மாட்டீங்க. இதுல வந்து வெறும் 15,000 போட்டீங்க. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அவன் வந்து இப்படி சொல்றான் 18,000 போட்டாதான் அது இன்விடேஷன் டு ஆஃபர்ன்றதை நம்ம எடுத்து காட்ட முடியும். கிளியரா? அது ஒரு லைன் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, வெரி குட். இதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பொசிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் வெரி வெல். இது ஓகே தான். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் வில் சி குமரேஷ். எங்க இருக்கீங்க குமரேஷ்? சார் சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? வேற ஆர் யூ குமரேஷ்? இல்லையா மீட்டிங்ல? சார் இருக்கேன் சார். சொல்லுங்க, அமலிஸ்ரீ சொல்லுங்க, ஏதோ பேசுறீங்க. எஸ் சார். குமரேஷ், நீங்க அந்த ஆக்சஸ் மட்டும் போட்டு இது பண்ணுங்க, சரியா? ஓகே சார். ஓகே சார். பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுவா சார். வந்துருச்சு. இல்ல இல்ல, உங்களை சொல்ல, அமலிஸ்ரீய சொல்ல, குமரேஷ சொன்னேன். ஓகேவா? அமலிஸ்ரீ, உங்க பிடிஎஃப் ஓபன் ஆகுது. ஐ வாஸ் காலிங் குமரேஷ், பட் உங்களை தான் குமரேஷ் கூட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து நாட் ஆக்சசிபிள். அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. எஸ் சார். நம்ம அதுக்குள்ள இவங்கள பாத்துடலாம். கமலிஸ்திரியை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ் சார். agreement is illegal and void every okay. இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க பாருங்க. every connected agreement to collateral transaction to illegal agreement are also void. இந்த ஒரு பாயிண்ட கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த கேஸ்ல இந்த borrowings வாங்குறதுனால அந்த பாயிண்ட் போட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி அனாலிசிஸ் ஒரு பாயிண்ட் எழுதிட்டு கன்க்ளூஷன் கொண்டு வாங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம். void agreement கரெக்டா எழுதிங்க. illegal இதுல வந்து ஆன்சர் அண்ட் ப்ரொவிஷன் சார் சொல்லுங்க. இவங்க முடிச்சுட்டு வந்துடும். அமலிஸ்ரீ முடிச்சுட்டு வந்துடும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் 2 minutes குமரேஷ். ஓகே, அமலிஸ்ரீ ஒரு 1 லைன் மட்டும் அனாலிசிஸ் எழுதி கன்க்ளூஷன் போட்டீங்கன்னா 4க்கு 3 மார்க்ஸ் ஈஸியா வந்துடும். ஓகே சார். செகண்ட் क्वेश्चनல அக்செப்டன்ஸ் பார்ப்போம். என்ன சொல்லுது? acceptance of the will of the acceptor even expressed in tender offer itself, contract must be will of the consent of the offeree and இது கொஞ்சம் நீங்க படிச்சிருக்கீங்க, அதை கரெக்டா போடல. Contract must be the will of the consent of the offeree and the induced it is void அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் கரெக்டா கன்வே ஆகல. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. acceptance of mere silence does not treat as acceptance. ஓகே, இது கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பிளேஷன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். இது கரெக்ட், இது ஓகே, இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா இருக்கு. கன்க்ளூஷன் வெரி குட். அனாலிசிஸும் ஓகே. ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். நோட்டீஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன், லேப்ஸ் ஆஃப் டைம், நாட் ஃபுல்ஃபில்மென்ட், டெத். இத கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பாயிண்ட் எதுக்கு வருதோ அது மட்டும் ஒரு 2-3 லைன் எக்ஸ்பிளனேஷன் பாயிண்ட் போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். void contract is becomes void at option. The option of one or more இங்க பாருங்க, voidable contract enforceable by law at option of one or more option போட்டுருக்கீங்க. one or more other party என்ன வரும்? So one or more other party that but not at the option of other or others. So அத கரெக்ட்டா கொண்டு வாங்க. ஓகேவா? ஓகே சார். agreed party போடலாம். void contract or change in law circumstances beyond the completion not the option cannot be performed possible of performance of contract. இது கொஞ்சம் ஓனா எழுதிருக்கீங்க. 4th பாயிண்ட்
பாருங்க voidable contract or possible of performance of the contract இது கொஞ்சம் ஜெனரல் அண்ட் ஓன் தான். இதுக்கு மார்க் கொஞ்சம் வராது. Yes, sir. ரெமெடி மிச்சம் எல்லாமே ஓகே. இதுக்கு ஒரு 3 பாயிண்ட் வரும், 3 மார்க். இதுக்கு ஒரு 2 அண்ட் இதுக்கு ஒரு 1.5 அண்ட் இதுக்கு ஒரு 1.5. Okay, sir. ஓகேவா? கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டு டெக்ஸ்டா எழுதிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும் மார்க். ஓகேவா? Okay. அண்ட் 5A லாஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, சாரி. Invitation to offer is different from offer. Very good. Menu cards, price tag, advertisement, newspaper is not offer. Super, very good. பக்காவா போட்டீங்க. கிளியரா? இந்த கொஸ்டின்கான கேப்சர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அந்த இது போட்டீங்களா, டிஸ்கவுண்ட். price tag of washing machine is price tag of washing machine is offer or invitation to offer என்னது? Um, price tag of washing machine was not offer. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? is offer அப்படின்னு போட்டிருக்கீங்க. கரெக்டா? yes. அப்ப தப்பா இருக்கா கன்க்ளூஷன்? Yes. நீங்க சொல்ல வந்தது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ஆனா ஆன்சர் பேப்பர்ல தெரியலையே. அதனால பி கேர்ஃபுல். இந்த கொஸ்டின் வந்து கம்யூனிஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தான். நம்ம மைண்ட்ல என்ன எழுதிப்போம், நம்ம வந்து இட் இஸ் நாட் ஆஃபர் எழுதுறோம்னு நினைச்சுப்போம் மைண்ட்ல. ஆனா அவசரத்துல என்ன பண்ணுவோம், இட் இஸ் ஆஃபர் அப்படின்னு எழுதிட்டு முடிச்சுட்டு வந்துருவோம். கரெக்டா? அந்த மாதிரி டோன்ட் டூ எனி மிஸ்டேக்ஸ். Okay, sir. Okay, very good. We'll go for contract question number 2. நீங்க எழுதிருக்கீங்களா யாராச்சும்? ஏன்னா 1 தான் அதிகமா பேசிட்டே இருக்கும். 2 1 டைம் பார்த்துட்டா கொஞ்சம் இதாயிடும். யாராவது இங்க இந்த நேம்ஸ்ல இருக்கிறவங்க யாராவது கொஸ்டின் பேப்பர் 2 எழுதிருக்கீங்களா? அப்படியே அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இல்ல கூகுள்ல இதுல சாட்ல அதிகமா வந்திருக்கா, வாட்ஸ்அப்ல ஒரு அடி பார்க்கணும்னா சொல்லுங்க, பார்த்துறேன். கான்ட்ராக்ட் ஆக்ட் 1 இல்லாம யூனிட் 2 யாராவது எழுதிருக்கீங்களா? சார் நான் யூனிட் 2 எழுதிருக்கேன் சார். எஸ் மானசா சார். எழுதிருக்கீங்களா? சார் என்னோட யூனிட் ஒன் பாத்து. நானும் எழுதியிருக்கேன் சார். தர்ஷினி யார்? இருங்க, குமரேஷ் யூனிட் 2 எழுதிருக்கீங்களா? வெரி குட். இதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் சீ குமரேஷ் இருக்கா, ஏன்னா அவர் அப்பத்துல இருந்து வெயிட் பண்றாரு. வெரி குட். யூனிட் 2 எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 2 வந்து நமக்கு இப்ப நியூ, கரெக்டா? இன்னும் பார்க்கல நம்ம. ஸோ யூனிட் 2 ஓட கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வில் டேக். Wallet is a old man. Registered gift. Okay. ஓகே, இது வந்து தேர்ட் பார்ட்டி டு த கன்சிடரேஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாமா அப்படின்றத பொறுத்து தான். இங்க என்ன ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் எழுதிடுங்க. தோ ஹவர் இதுல வந்து ஜஸ்ட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் டோன்ட் வரி, நீங்க ப்ரொவிஷன்ஸ் போட்டு 2D எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபார் கன்சிடரேஷன். இந்த பாயிண்ட் வந்து இந்த கொஸ்டின்ல ரொம்ப முக்கியம். there can be stranger to the consideration but there shall not be stranger to the contract அப்படின்ற பாயிண்ட் இருக்கணும். எல்லாரும் எழுதிருக்கீங்களா பாருங்க. அர்ஷினி சண்முகம், take your unit test number 2 and see have you written this point or not. No sir. Very good. ஓகேவா? இந்த பாயிண்ட் அதே மாதிரி என்ன கன்க்ளூஷன்? எஸ் சார். நீங்க எழுதிருக்கீங்களா குமரேஷ்? பாத்துடலாம் இப்ப. Balwant has entered into எழுதிருக்கேன் contract. சார். ஓகேப்பா, ஓகேப்பா. Balwant has entered contract with Rima, but Savant has not given any consideration to Rima. But the consideration did flow from Balwant to Rima, and such consideration from third party is sufficient. அதாவது consideration stranger to consideration allowedன்றது தான் இங்க நீங்க கொண்டு வரணும் கன்க்ளூஷன்ல. ஓகேவா? அதே மாதிரி கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, யாராவது கன்டென்ஷன் வந்து வேலிடா நாட் வேலிடான்னு கேக்குறாங்களா? வெரி குட். அதே மாதிரி the contention of Rima is வேலிடான்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி கன்க்ளூட் பண்ணணும்? the contention of Rima is not valid அப்படின்றத கன்க்ளூட் பண்ணணும். நான் இங்க வந்து கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணவோ ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணவோ இல்ல, என்ன தேவையோ அது இருக்கான்றது தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். யூனிட் 2க்கு போகலாம். வெரி குட். 2D கரெக்டா போட்டிருக்கீங்க. ஸோ யூ ஹவ் டன். கன்சிடரேஷன் பத்தி எழுதிருக்கீங்க. அதே மாதிரி அப்ஸ்டெயின் ஃப்ரம் டூயிங், அப்ஸ்டெயின் ஃப்ரம் டு டூ ஆர் நாட் டூயிங்லாம் கன்சிடரேஷன். நீங்க அந்த ப்ரொபோசல்லாம் எழுதி வச்சிருந்தீங்க 2-3 பேர், அதெல்லாம் தப்பு. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க.
எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. அதை பார்த்து ஜாக்கிரதையா எழுதுங்க. கன்சிடரேஷன் must move from the promisee, very good, or any other person that shall be stranger to consideration. stranger இந்த பாயிண்ட் இருந்துட்டாலே நான் உள்ள வேற எதுவும் I will not read. கரெக்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு குமரேஸ்வருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டா இந்த பாயிண்ட படிச்சுட்டு I will go to conclusion. என்ன சொல்லியிருக்கான்? The contention of Rima is wrong and not valid as per Indian Contract Act. Very good. Conclusion முடிச்சிட்டாங்களா? Then அதே மாதிரி கன்க்ளூஷன் முடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் அந்த லாஸ்ட்ல முடிச்சிருங்க. ஏன்னா ஏன் ராங்ன்றதை எப்படி சொல்றீங்க? ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒரு பாயிண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. So that கொஸ்டினுக்கு 4 மார்க் கிடைச்சிரும். உங்களுக்கு சூப்பரா, வெரி குட்டா. நெக்ஸ்ட் what is the second question? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறாங்க. செகண்ட் கேஸ்ல வந்து 50% ஃபீஸோட கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்றது தான் இட் இஸ் த கேஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணலாம்? கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு. கரெக்டா? ஸோ அப்ப ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம்னு சொன்னா கேஸ் போட முடியுமா? சார் முடியாது சார். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பண்ண முடியாது சார். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ண முடியாது. வெரி குட். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பண்ண முடியாது. செகண்ட் கேஸ்ல 50% ஃபீஸ் வாங்கின காரணத்தினால we can file the case. கரெக்டா? சோ அத கொண்டு வந்திருக்காங்களான்னு பாப்போமா. சோ what is the provision needed here? 2D ஓட provisions தேவை. கரெக்டா? சோ கன்சிடரேஷனோட பாயிண்ட்டும் போட்டுட்டு essential element of considerationல வந்து essential element of valid contract வந்து consideration should be there. அதே மாதிரி consideration need not to be adequate. கரெக்டா? அந்த பாயிண்ட் இருக்கணும். ஏன் அது தேவை? ஏன்னா இந்த கண்டிஷன்ல 50 செகண்ட் கண்டிஷன்ல 50% தான் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. சார் நான் 50% தான் ஃபீஸ் கொடுத்தேன், அதனால உங்க மேல நான் கேஸ் போட முடியுமா முடியாதான்றதுக்கு என்ன ஆன்சர் போடணும் நீங்க? கன்சிடரேஷன் shall not be adequate அப்படின்ற பாயிண்ட் போட்டோம்னா 4 to 4 மார்க் கிவன். பாப்போமா? குமரேஷ் வெரி குட். யூ ஆர் ரிட்டன் 2D பத்தி எழுதிருக்கீங்க. சோஷியல் அக்ரிமெண்ட் ஃப்ரீனால சோஷியல் அப்படின்னு போட்டீங்களா? நெக்ஸ்ட். So as there is no consideration, Mrs. Y cannot take legal action. Okay, next. இதுல consideration need not to be adequate என்ற பாயிண்ட கொண்டு வாங்க. ஓகேவா? அந்த பாயிண்ட் தேவை. ஓகே, next. Third question. What are the conditions need to be fulfilled for making the agreement valid without consideration? Okay, it is a direct question. Correct? Natural love and affection, near relationship, it must be writing and registered under the law. Very good. Natural person, near relation, writing, registered. So this is 4 to 4 mark direct given. Correct? So apart takna 4 to 4 point we can easily get. Very good, Kumaresh. Nalla எழுதிருக்கீங்க. Very good. Yes sir. Next. ஏதோ அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க டெம்பிளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ சம் சேஞ்சஸ் நடந்து என்ன இருக்கு, ஸோ அமௌண்ட் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த கேஸ்ல வெதர் ஈவன் வித்தவுட் கன்சிடரேஷன் the person can sue or not, அதுதான் வந்து it is the final case. கரெக்டா? இதுதான் வந்து scenario 1. என்ன ப்ரொவிஷன் இதுக்கு? யூசுவலா வந்து கான்ட்ராக்டுக்கு, அதாவது வேலிட் கான்ட்ராக்டுக்கு கன்சிடரேஷன் should be there. கரெக்டா? however எக்ஸெப்ஷன்ல இருக்கிற பாயிண்ட்க்கு வந்து charityனால even though there is no consideration you can sue. கரெக்டா? it is a valid contract. அந்த charityன்ற பாயிண்ட கொண்டு வரணும். எப்படி கொண்டு வந்திருக்காங்க? agreement without consideration is void. கரெக்டா? அதே மாதிரி however there are certain exceptions to this rule அப்படின்னு போட்டுட்டு charity கொண்டு வந்திருக்காங்க. இதோ இருக்கு பாருங்க. If a promisee undertake the liability on promise of the person to contribute to charity,
then the contract will be valid even without consideration. இந்த பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். எல்லா ஆன்சர் பேப்பர்லயும் இருக்கா? சொல்லுங்க ஹர்ஷினி, சண்முகம், போலோ. சார். இருக்கா? ஆன்சர் எழுதிட்டீங்களா? அப்படி எஸ் சார். வெரி குட். ஸோ இவரும் எழுதியிருக்காரு. அமரேஷ் ஸ்பெசிபிக்கா சேரிட்டின்னு போட்டே மென்ஷன் பண்ணியிருக்காரு. கேதார்நாத் வெர்சஸ் கோரி, கேதார்நாத் வெர்சஸ் கோரி ஃபார்மர். ஓகே, வெரி குட். கேஸ்ல அவன் கோட் பண்ணியிருக்காரு. நைஸ். Therefore, committee will succeed against a member under the provision of India contract for the full amount of some lakh as they agree. Contract is valid even though there is no consideration. இதுல கொஞ்சம் அந்த ப்ரொவிஷன்ஸ் போடுங்கப்பா. சாரி, அந்த கேஸ் பத்தி ஒரு ஒன் லைன் எழுதுங்க. அமௌண்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது, அந்த ஒரு சின்ன இது நடந்ததுல, ஸோ அதை பத்தியும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பிரீஃபா போட்டுட்டு கன்க்ளூட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபைனலா க்ளோஸ் பண்ணும்போது the promise made by the member shall be valid even though there is no consideration, since it is being the exception to the consideration point. Again, போட்டு முடிச்சு. Next, very good. Last point என்ன? Sanjay Kothari was a big businessman having two sons, married daughter. Okay, for the purpose lawyer. இந்த கேஸ்ல என்ன பார்த்தோம்? The in case of mutual love and affection, closing stand relationship இருந்துட்டு the agreement should be registered. கரெக்டா? இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா இல்லையா? ரெஜிஸ்டர் பண்ணல. கரெக்டா? before going to registration they were died. அப்ப இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. கரெக்டா? அதை எப்படி கொண்டு வரணும்? கரெக்டா வந்து அந்த 25 செக்ஷன் போட்டு you have to explain there should be a valid registration of documents. Correcta? Irundha you can enforce. If there is no registration, you cannot enforce. Section 25 போட்டு completed new section. Completed gift ஓகே, இருந்தாலும் இங்க வந்து அந்த நான் லவ் பார்க்காம கம்ப்ளீட்டட் கிஃப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு அது ரெஜிஸ்டர் ஆகலைங்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்காதுன்னு போட்டு. நீங்க ஆன்சர் எழுதுனது கரெக்ட். ஆனா அந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும் என்ன போடணும்? the person standing in close relation out of mutual love and affection. கரெக்டா? it should be registered. அந்த பாயிண்ட் போட்டாதான் மார்க். ஸோ ஓவராலா வந்து குமரேஷ் வந்து பக்கவா எழுதியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாம எழுதிட்டா 25க்கு வில் கெட் அரௌண்ட் 20 மார்க். ஓகேவா? எஸ் சார். இந்த क्वेश्चन பேப்பர் எல்லாருக்கும் ஓகேவா? உங்க ஆன்சரும் பாத்துட்டீங்களா? செக் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் யார் क्वेश्चन? ஹர்ஷினி, உங்க क्वेश्चन எடுப்போமா? வேர் இட் இஸ்? ஐ திங்க் இட் இஸ் இன் வாட்ஸ்அப். நான் ஒன் டைம் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணிட்டு 1 மினிட்ல வரேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ரூல்டு பேப்பர்ல எழுதுங்க. சரியா? டோன்ட் யூஸ் அன்ரூல்ட் பேப்பர் so that you will get the exposure to main exam also. சார். சொல்லுங்க தர்ஷினி. இல்ல 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 ஃபர்ஸ்ட் நான் தப்பா எழுதிருக்கேன். அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணல, அப்புறம் கீழே இருந்து எழுதிருக்கேன். அதான். எதை செக் பண்ணணும்னு சொல்லுங்க, அதை செக் பண்ணிடலாம். இல்ல இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கீழ இருந்து தான் சார் ஆரம்பிக்குது. நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணல. ஓகே, அப்ப அதனால சொன்னேன். இதுல இருந்து கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எக்ஸெப்ஷன் டு டாக்ட்ரின் ஆஃப் பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் under beneficiary of trust. Contract is entered between two parties for the benefit of third party. Such third party can file even though he is not a party to contract. இது வந்து
நீங்க எக்ஸ்பிளேஷனா எழுதலாமே தவிர்த்து இட் இஸ் நாட் த டைரக்ட் ப்ரொவிஷன். கரெக்டா? எஸ் சார். அதனால இத கொஞ்சம் டெக்ஸ்டா போடுற மாதிரி பாருங்க. there shall be stranger to the consideration but there cannot be stranger to the contract அப்படின்ற மாதிரி போட்டுட்டு கொண்டு வாங்க. ஓகேவா? நீங்க என்ன ஓகே சொல்ல சார். வரீங்கன்றது புரியுது, ஆனா அது டெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல கிடையாது. ஓகேவா? ஐ அம் நாட் ஓகே சேயிங் சார். இட்ஸ் ராங், பட் அது கோர்வையா கொண்டு வரும். இது எதனால வந்து இட் இஸ் இன்வாலிட்? அதாவது ரீமா கன்டென்ஷன் இஸ் இன்வாலிட்னு போடுறீங்கல்ல, அது எதனால இன்வாலிட்? சார் அவங்க இந்த மாதிரி காசு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சார். ஸோ அதனால அது அதாவது கன்சிடரேஷன் வந்து தேர்ட் பார்ட்டி கேட்டது அந்த டிரான்சாக்ஷனால. கரெக்டா? அப்ப நம்ம கோட் பண்ணோம்ல. ஓகே. எதனால இன்வாலிட்? ஆமா, சேஞ்சர் டு தி கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அவங்க தர முடியாது சொல்லியிருப்பாங்க. அதை போட்டுட்டு முடிங்க. ஓகேவா? இது வந்து அவங்க கேட்ட கேள்விக்கும் நம்ம எழுதுனதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே. அதனால கொஞ்சம் ஒரு ஃப்ளோவா கொண்டு வாங்க. ஓப்பனிங் சீன் என்ன, அதுக்கப்புறம் என்ன இது கண்டென்ட், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், லாஸ்டா ஃபைனல்ல முடிக்குது அப்படின்ற மாதிரி பண்ணணும். ஓகேவா? Next, point number 2. According to Indian contract, contract is valid only if it is supported by consideration. Okay. நம்மால ஃபீஸ் தரல. கரெக்டா? ஃபீஸ் தராதனால இங்க பாருங்க. Therefore, why cannot take legal action against X? எதனால எடுக்க முடியாது? There is no consideration. Any contract without consideration. அந்த பாயிண்ட கொண்டு வரணும். அதுக்கப்புறம் facts of the case explanation provisions பத்தாது. ஓகே சார். ஓகே சார். நீங்க டீச்சர் 4 மார்க் இதுக்கு இப்படி எதுனா கொடுப்பீங்களா? நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க சொல்லுங்க சும்மா. 1 மார்க் கொடுப்பீங்களா? 2 மார்க் கொடுப்பீங்களா? நீங்களே சொல்லுங்க சார். 1 மார்க். அதே மாதிரி y can take legal action against x. எதனால எடுக்க முடியும்? கன்சிடரேஷன் வந்து ஏதோ சம்திங் இருக்கு. கன்சிடரேஷன் be adequate அப்படின்ற பாயிண்ட கொண்டு வரணும். இங்க நம்ம புக்ல படிச்சது எதுவுமே வரல. கரெக்டா? செகண்ட் क्वेश्चन. சோ அப்ப என்ன படிச்சீங்களோ அதை எழுதுங்க. அப்பதான் மார்க் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? क्वेश्चन நம்பர் 3. சார் அது டைரக்ட் क्वेश्चन சார், நான் கவனிக்கல. பிரச்சனை இல்ல. கரெக்டா எழுதிட்டீங்களா? லாஸ்ட்ல அடிச்சிட்டீங்களா? ஃபேக்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் எவ்வளவு பிரச்சனை இல்ல. இட் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட்ன்ற வார்த்தை எங்க இருக்கு? ஓகே, இட் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட். நல்லதா? ஓகே, வெரி குட். இதுக்கு ஒரு 2.2 மார்க் கிடைக்கும் ரஷ்மி. நெக்ஸ்ட், according to the contract, security, no consideration, no contract. Section 25, charity. Okay, put under no consideration, no contract if the promisee. இல்லப்பா, இங்க நீங்க வந்து சொல்றதே சரி வரலப்பா. நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்டுக்கு எக்ஸப்ஷன்ன்ற இதுதான் இங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். கரெக்டா? சேரிட்டின்றது எக்ஸப்ஷன் டு நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட். Even though there is no consideration, since it is a charity contract, it is valid a contract even without consideration. The point கொண்டு வரணும். ப்ரொவிஷன் இல்ல சார். ஆமா. நெக்ஸ்ட், எவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கு. 5 லட்ச ரூபா தரேன்றான், 7 லட்ச ரூபா தரேன்றான். அதெல்லாம் கொண்டே வரலையே நீங்க கதையில. கரெக்டா? சார் டைம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ஷார்ட்டா எழுத முடியுமா எழுதலாம். அதுக்கு நீ ப்ரொவிஷன் கூட அதனால தான் சார் ரொம்ப ஷார்ட் பண்ணி எழுதிச்சு. எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா, அதுக்கப்புறம் பாப்போம். சரியா? ஃபுல்லா எழுதுங்க. தேவையில்லாம கட்சா. இப்ப இது கட்சாட்டா இல்ல ஒண்ணுமே இல்லையானே தெரியல எனக்கு. கரெக்ட்ல? நெக்ஸ்ட், the member cannot refuse payment claiming lack of consideration. The committee will settle in the suit. எதனால? நீங்க எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. நீ தப்பு, நீ ரைட்டு அப்படின்னு சொல்லிடுறீங்க. எதனால தப்பு, எதனால ரைட்டு?
சொன்னாலே தெரியும். அதை கொண்டு வாங்க கரெக்டா. அதாவது கன்க்ளூஷனுமே வந்து இன்எடிக்வேட் தான். 5th பாயிண்ட் எல்லாருமே கம்ப்ளீட்டட் கிஃப்ட்ன்ற பாயிண்ட் கொண்டு வருவீங்க. ஆனா கம்ப்ளீட்டட் கிஃப்ட் கிடையாது. அது அந்த வந்து அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஸ்டாண்டிங் இன் க்ளோஸ் ரிலேஷன் அண்ட் இட் மஸ்ட் பி a registered contract அந்த பாயிண்ட கொண்டு வரணும். ஓகேவா? Since it is not registered, it is not valid ன்ற மாதிரி you have to finish. ஓகே, இது ஓகே. ஆனா பொசிஷன் சரியில்லை. ஸோ அப்ப ஓவராலாவே ஒரு பொசிஷனுக்கும் உங்களுக்கு 0.5 மார்க் நம்ம கிடைக்கும். சரியா? இன்னுமே ப்ரொவிஷன் சரியா எழுதணும். ஏன் கன்க்ளூஷன் நீ தப்பு நீ ரைட்னா அது என்னன்றத யூ ஹேவ் டு புட் இட் அப். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் யார் கொஸ்டின் பார்க்கலாம்? யார் யூனிட் 2 எழுதிருக்கீங்க? பிக்கா நான் அப்படியே பார்த்துறேன். மானசா யூனிட் 1 எழுதிருக்காங்க. ஓகே, யூனிட் 2 தர்ஷினி இது பார்த்துட்டேன். வேற யார் இங்க இருக்கா பார்க்க வேண்டியது? கமலிஸ்ரீ, ஏஞ்சலின், தர்ஷினி நீங்க எழுதிருக்கீங்களா? கிரேசி, ஜெசிந்தா have you uploaded your PDF? சார் யூனிட் 2 எழுதலை சார். இருக்கு. நீங்க பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுது கிரேசி. யூனிட் 1 யூனிட் 1 எழுதிருக்கீங்களா? எங்க இருக்கு? இன்னைக்கு போட்டிருக்கீங்களா இதுல? யூனிட் 1 எழுதிருக்கு. இல்ல இன்னைக்கு சப்போஸ் அது இல்லைன்னா டிரைவ் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்க கையோட. சென்ட் பண்ணிருக்கு சார். லிங்க் ஓபன் ஆகுது. மேல இருக்கு சார். நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. சாட்ல போடுங்க, சாட்ல போடுங்க. வருண் உங்க பேப்பர் இருக்கா? வருண் வருண் ஏன்னா ஆக்சுவலா நான் இன்னைக்குதான் ஜாயின் ஆனேன் குரூப்ல. ஸோ அதனாலதான் நேத்து நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது எனக்கு. ஓகேவா? Manasa, we'll see your answer now. Unit 1 எழுதிருக்கீங்களா? Gracie, very good. Okay, back to back கிரேசியும் மானசாவும் கையோட பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கிரேசி, நெக்ஸ்ட் மானசா. Okay, Gracie will start. As per the provisions of Indian Contract Act, legal agreements of this agreement is law for which legal and void. Okay, question part. Okay, ஒரு லைன் அனாலிசிஸ் மட்டும் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் எழுதிட்டீங்கன்னா it will be perfect, no problem. ஓகேவா? வெரி குட். சைலன்ஸ். பாத்தீங்களா? இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே அந்த ப்ரொவிஷனை போட்டீங்கன்னா எக்ஸாமினரை நீங்க மேற்கொண்டு படிக்க விடுறத ஸ்டாப் பண்ணலாம். கரெக்டா? நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா நான் என்ன நினைப்பேன், ஓகே she knows everything அப்படின்ற மாதிரி I will get a assumption and நான் என்ன பண்ணுவேன், ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டா? டிக்கெட் ஓகே இது இருக்குன்னு போயிடுவேன். நீங்க ஏதாவது தப்பாவோ ஓனாவோ எழுதுனாதான் ஆஹா இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது என்ன எழுதியிருக்கான், என்ன கதை எழுதியிருக்கான் அப்படின்றத படிக்கணும். கரெக்டா? இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம்.
இங்க நீங்க அப்படியே ஒரு பஞ்சா பேராவா முடிச்சிட்டீங்க, அப்படி முடிக்காதீங்க. ப்ரொவிஷன் அனாலிசிஸ் இந்த இன்ஸ்டன்ட் கேஸ்ன்றத கொஞ்சம் பிரீஃபா எழுதுங்க. ஓகேவா? என்ன நடந்திருக்கு, பி என்ன சொன்னா, ஏ ஏன் விட்டான், டைம் Okay, விட்டான், sir. எக்ஸீடிங் த டைம், வாட் எவர் இட் மே பி, அந்த கேஸை போட்டு ஃபைனலா முடியும். ஓகேவா? Okay, sir. ஆரம்பம் அழகா ஆரம்பிச்சீங்க. Okay, sir. நெக்ஸ்ட் அக்செப்ட் Okay, sir. மோட்ஸ் ஆஃப் ஓகே. நோட்டீஸ், டைம் லேப்ஸ், நான் ஃபுல்ஃபில்மெண்ட், டெத், இன்னுமே 4 பாயிண்ட் இருக்கே, அதை கொண்டு வரலாமே. சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டி 4 marks போதும் இல்லையா சார்? அப்படிலாம் யார் சொன்னா? 4 மார்க் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரைட் ஒன்லி 4 No. மார்க்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चंसக்கு பத்தாது இல்லையா சார்? சோ 4 மார்க்ஸ்க்கு மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ் எழுதலாம் சார். சரி ஓகே. அப்படின்னா சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டி அப்படின்னு எழுதுறது உங்களோட ஆயிடுது. கரெக்டா? நீங்க ஃபுல்லா கதை எழுதணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். Okay. சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டி அப்படின்னு சும்மா போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே சார். void voidable. ஓகே. இந்த காசுன்றது இது கொஞ்சம் ஓனா இருக்கு. கரெக்டா? ஓகே. அதே மாதிரி இந்த ரைட்ஸும் வந்து கொஞ்சம் ஓனா தான் இருக்கு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு தான் 1 மார்க் will be given. செகண்ட் 2 பாயிண்ட்டுக்கு நோ மார்க். ஓகே சார். என்ன நடந்திருக்கு? இன்விடேஷன் டு ஆஃபர். நீங்க கொஞ்சம் அதை பிரிச்சு எழுதினீங்கன்னா ஈஸியா 3 மார்க் வாங்கலாம். ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கன்க்ளூஷன் எழுதிங்கன்னா பேராவா எழுதுறதுனாலதான் இவ்வளவுதானே எழுதியிருக்கா, 1 மார்க் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். நீங்க எல்லாம் எழுதிருக்கீங்க பாருங்க. இந்த அபோவ் கேஸ் கொஞ்சம் அதை பிரிச்சுட்டு இதா சம்பவம் அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா you will get the answer. ஓகே ஓகேவா? சார். எஸ் சும்மா சார். அனாலிசிஸ் ஒரு லைன் போட்டு எழுதுங்க, அடுத்து கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு எழுதுங்க, போதும். இட் இஸ் ரைட். ஓகே. சூப்பர், வெரி குட். நீட்டா இருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்ல. கொஞ்சம் மட்டும் பிரிச்சு எழுதிட்டு கொஞ்சம் ப்ரொவிஷனை கொஞ்சம் பெருசா எழுதிட்டு ஐ நோ யூ டோன்ட் ஹேவ் டைம், யாருமே இது கிடையாது, 3 மணி நேரம் தான் டைம் இருக்கு லால, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அதை எப்படி புஷ் பண்ணன்றதை எழுதி புஷ் பண்ணிக்கணும். ரைட்டா? ஓகே. அப்படியே ஃபிக்ஸா வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் குட். இதுல இருந்து எதுவும் டிவியேட் ஆகாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் மானசா. illegal agreement is an agreement which is enforceable. Law permits, okay, provide enforceable right. Okay. Provisions ஒரு பாயிண்ட் எழுதிருங்க. The contract or agreement related and connected with the illegal agreement is also void அப்படின மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? Everything is good. Provisions போட்டுருக்கீங்க. Facts conclusion அவ்வளவுதான். பிரிச்சு எழுதிட்டு போயிடலாம். Very good. Silence cannot be treated as acceptance. Very good. அந்த பாயிண்ட போட்டீங்க. Very good. ஓகே, இதுவும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 2 to 3 மார்க் will be given. Lapse of time, lapse of கொஞ்சம் கிளாரிட்டியா எழுதுங்க, சரியா? ரொம்ப கிற்காதீங்க. அதே மாதிரி அந்த சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டி அந்த 2-3 பாயிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் முடிச்சிட்டு பாக்ஸ் போட்டுருங்க, சரியா? இல்லைன்னா கொஞ்சம் பார்க்க இம்ப்ராப்பரா இருக்கும். ஓகே சார். செகண்ட் பாயிண்ட் ஓன் பாயிண்ட், மார்க் கிடையாது.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க ஓன் தான் பண்ணி வச்சிருக்கீங்க. if the aggrieved party accepts or agrees with the current circumstances contract can be continued. இது உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன். இப்படி எழுதலாமா? சார் எந்த பாயிண்ட் ஓன்னு சொன்னீங்க? பாயிண்ட் நம்பர் 2 validity. இது ஓகே, the contract is void. சாரி சார், நான் அது கரெக்ட். அதே மாதிரி ஹெட்டிங் பாருங்க, void contract void agreement இருக்கு. எது void எது voidable? ஹெட்டிங் பாருங்க. எஸ் சார். ஓகேவா? அப்ப இது ஃபுல்லாவுமே ஒரு வாட்டி எழுதி பாருங்க. அதே மாதிரி புக்ல என்னென்னலாம் வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்கோ அதை யூ ஹேவ் டு கம்ப்ளீட். ஒரே நிமிஷம். ஓகே சார். இன்னொரு 5 minutes. ஓகே. அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் இன்னும் வில் டேக் ஒன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வில் க்ளோஸ். ஓகேவா? லாஸ்ட்ல என்னது? இன்விடேஷன் டு ஆஃபர். வெரி குட். ஆஃபர்ன்றது proposal. It is said to be invitation offer if two conditions are satisfied. There is an expression of willingness. One party is an view to bring use other party to make offer on negotiation. Okay, ஆனா சரி பாருங்க, இவ்வளவு ஜெனரலைஸ்டு டேர்ம்ஸ் வேணாம். இதுக்கு நீங்க டாக்கிங் டேர்ம்ஸ்ல இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது புரியுது. Invitation, acceptance to an invitation to offer shall not be treated as a agreement. It shall not be treated as a valid contract. ன்றது அங்க கொண்டு வாங்க. ஓகேவா? ப்ரொவிஷன். display of goods or price tag is the invitation to offer. It is not offer. Okay, very good. கொஞ்சம் ஸ்கிரிபிள் பண்ணாம எழுதிட்டு கொஞ்சம் ஓன் வேர்ட்ஸ் இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா you will get more marks. ஓகேவா? ஓகே சார். என்ன எழுதுறன்றத ஒரு அடி பார்த்துட்டு எழுதுங்க. ஓகேவா? ஓகே சார். ஒன் ஃபைனல் ஆன்சர் பேப்பர் ஃபார் த டே. நீங்க பிரகதீஸ்வர் எழுதிருக்கீங்களா? லேட்டா ஜாயின் பண்ணேன். ஓ, இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? ஓகே சார். am I audible சார்? வருண் வாங்க. சார் நானும் நேற்று தான் சார் ஜாயின் பண்ணேன். ஒரே இது கனெக்டிவிட்டி இஷ்யூவா இருந்தது, அதனால டெஸ்ட் எழுதல சார். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சீன்ல ஃபேமிலி பார்த்தாச்சு. ஏஞ்சலின், தர்ஷினி, சார் சொல்லுங்க. என்னோட யூனிட் 1 பாக்குறீங்களா சார்? பார்த்துருவோமா? தர்ஷினி கான்ட்ராக்ட் ஆக்ட். I think உங்களது ஓகே கன்சிடரேஷன். நான் 2 லிங்க் கிளிக் பண்ணாலும் அதே தான் ஓபன் ஆகுது. ஒரு வாட்டி பாருங்க. நான் பாக்குறேன் சார். ஆமா சார், நான் ரெண்டுத்துலயும் அதை அட்டாச் பண்ணிருக்கேன் சார். சார் இப்போ நான் பிடிஎஃப் அனுப்பணும். இல்ல நான் திரும்ப அந்த லிங்க் ஷேர் பண்றேன் சார், ஒரு நிமிஷம். வருண், பிரகதீஸ்வர் என்னென்ன தப்பு பண்ணணும் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு பார்த்து கத்துக்கிட்டீங்களா? எஸ் சார். சார் அடுத்த டெஸ்ட் மீட்டிங் வரும்போது அடுத்த வேற டெஸ்டோ வேற சாப்டரோ எழுதும் போது இந்த தப்பு எதுவுமே யாருமே பண்ணக்கூடாது. கரெக்டா? சரி. முடிச்சிட்டீங்களா? ஓகே, இதை பார்த்துட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பலாம். Okay, illegal agreement cannot be enforceable by law. Illegal agreements are said to be void contract. It is also known as supri agreement and no recovery of amount can be made. Okay, no recovery of amount என்றது இங்க வேண்டாம். இந்த கேஸ்ல எப்படி இருக்கோ பார்த்துட்டு கீழே கொடுங்க.
டூ ப்ரீ அக்ரிமெண்ட்ஸ். எனக்கு அது ஆக்சுவலா அது என்னன்றது ஐ எம் நாட் அவேர். அது கரெக்டானதும் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆர் ஷுர் நோன் அபவுட் தோஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னா எழுதுங்க. The contract between X and Y for இதுக்கு they are going to kill personல, அதனால தானே வாய்டு அந்த பாயிண்ட் கன்க்ளூஷன்ல கொண்டு வாங்க. ஓகேவா? Because loan borrowing is general but purpose is illegal here. அதாவது the connected agreement with the illegal agreement is also void ன்ற மாதிரி you have to complete. Next, mere surveillance cannot be considered as acceptance. Specified time for no longer valid. In this case, after 1 week, we communicate this acceptance. It is not valid anymore because the stipulated times come to end. Then it is to be taken as fresh agreement in case of A at least means. இதெல்லாம் வந்து own points part. Then it is to be taken as fresh agreement. அதோட முடிச்சுங்க. In case A takes means அதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ்வலா பேசுவோமோ அந்த டேர்ம்ஸ். ஓகேவா? அதை இது பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜெனரல் வேர்ட்ஸ் வேண்டாம். Invitation to offer. Preliminary discussion, negotiation. And இங்க போடுறீங்கல்ல offer is different from invitation to offer அப்படின்னு. Accepting invitation to offer will not give term to the contract அப்படின்ற மாதிரி போட்டு you have to write. லாஸ்ட்ல இன்விடேஷன் டு பிரைஸ் டேக் இஸ் நாட் அ ஆஃபர் அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வாங்க. ஓகேவா? பிரைஸ் டேக், ஏதாவது கூப்பன், அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கவுண்ட் பேம்ப்ளெட், அதெல்லாம் தான் இட் இஸ் நாட் ஆஃபர்ன்ற மாதிரி யூ ஹேவ் டு கன்க்ளூட். நெக்ஸ்ட் ரிவகேஷன் நோட்டீஸ். எக்ஸாம்பிள் ஆக்சுவலா இங்க நோட்டீஸ்க்கு எந்த எக்ஸாம்பிளும் கிடையாது. ஸோ அதனால நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஐ நோ யூ ஆர் மோர் இன்டெலிஜென்ட், பட் அவங்க கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இன்சானிட்டி ஓகே, கவுண்டர் ஆஃபர் நாட் ஓகே, ஃபைன். அதே மாதிரி இந்த மாதிரி கையாலெல்லாம் உட்காந்து இது பண்ணாதீங்க, ட்ரா பண்ணாதீங்க. ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நீங்க வீட்டில் தான் எழுதுறீங்க அப்படின்னு. அதை கருத்தில் கொண்டு ஐ எம் டேக்கிங் த பாயிண்ட். ஓகேவா? Void agreement cannot be performed. Okay. If agreed party agrees to continue, இது கொஞ்சம் one point ஆ தான் இருக்கு. Validity. First ரெண்டு பாயிண்ட் ஓகே, third point is fully own. ஓகேவா? அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் அந்த யூனிட் 1 உங்களை கம்பேர் பண்ணும்போது யூனிட் 2 இஸ் ஃபார் பெட்டர். நீங்க தானே சொல்றீங்க எனக்கு டைமே இல்லை, ஷார்ட் பண்ணிட்டேன். நீங்க ஏன் ஷார்ட் பண்ணுங்க? இங்க பிரீஃபா தானே எழுதிட்டீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் சொல்றீங்களா சார்? ஆமா. ஓகேவா? எஸ் சார் ஃபார் தி டே எல்லாரும் கூடயும் பேசிட்டேனா? ஸோ இது இப்படிதான் இருக்கும். என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன தப்பு இருக்கு அப்படின்னு. மற்றவங்களோட தப்புல இருந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா அடி வாங்குவாங்க லைஃப்ல. கரெக்டா? ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. ஆனா ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் அதர் மிஸ்டேக்ஸ். நம்மளே மிஸ்டேக் பண்ணி நம்மளே கத்துந்தா அடி வாங்கி அப்புறம் முதுகு பழுத்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்த டெஸ்ட்ல இந்த தப்புலாம் பண்ணாம என்ன எக்ஸ்பிளேஷன் எழுதணும், கொஞ்சம் ஓனா எழுதாம என்னென்ன இது பண்ணுமோ பார்க்கணும். ஓகேவா? லால டைம் கொஞ்சம் கன்ஸ்டன்டா தான் இருக்கும். அதை ஸ்டார்டிங்ல இருந்தே எழுத ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம்ல முடிக்க முடியும். ஓகேவா? டன். Happy? Yes sir. Close பண்ணிப்போமா? Yes sir. Okay. All the best. Upcoming test நல்லா எழுதுங்க, நல்லா சாப்பிடுங்க, take adequate rest and study. ஓகேவா? Okay sir. Take care. Okay sir. Thank you. Thank you. Bye bye. Thank you, Thank sir. you sir. Thank you sir. Bye. Bye.